விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். பிணத்தை பாதுகாக்க வெட்டியான் தான் செய்வேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அழிச்சு பொணமாக்குறது காளி. நாய் கூட தான் பிணத்தை திங்குது. நாயை பட்டையை போட்டு ருத்ராட்சத்தை போட்டு உட்கார வச்சிடலாமா? குரங்கு திங்கும் தெரியுமா? எலும்பு. ஜோதிட சாஸ்திரம், வேதங்கள் இது எல்லாமே உண்மை. இன்ன வரைக்குமே நம்ம ராக்கெட் அனுப்புறோம். இப்போ கூட ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சாங்கல்ல, தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, ஹோரைய சரியா பண்ணி சேவெல்லாம் பலி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் வெளியில அபிஷியலா வராது, வரவும் விட மாட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டில் 4 தலைமுறையாக இருக்கோம். என்னுடைய அப்பா காசியில் அகோரி. இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையும் எந்த இதுலையும் நான் பதிவு பண்ணதே கிடையாது. நாங்கள் முறையான விஸ்வகர்மா தான். இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்கள் அப்பாவை மறுபடியும் பார்க்கவே இல்லையா? நான் அவரை பார்த்து கிட்டத்தட்ட 11 வருஷம் கன்னியாசியாக போறேன்னு தான் சொன்னார். அவர் இருக்காரான்னு கூட தெரியும். ஃப்ராட்ன்றது எப்போ தெரியுமா தெரிய வரும்? அவனோட ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கிறப்ப பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான். அது இறை சக்தி கிடையாது. இறை சக்தி இருக்கிறவன் கெட்ட நேரம் இருந்தாலும் நல்ல நேரம் இருந்தாலும் தெய்வத்துக்கிட்டே இருப்பான். அவனை எந்த கிரகமும் அஃபெக்ட் பண்ணாது. அகோரி ஆகணும்னா அதுக்கு யாரோட அருள் தெரியுமா வேணும்? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சிவனோட அருள். சிவனோட அருள் கிடையாது. வார்த்தாளி வார்த்தாளி, வராமுகி வராமுகி, அந்தே அந்தின்னே நமோ, ருந்தே ருந்தின்னே நமோ. முன்னோர்கள் பிராமணாட்கள் வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அவன் நாவில் சனியும் செவ்வாயும் குடியிருந்து வாக்குப்பளித்தம் கொடுப்பான். உழைப்பு வச்சுதான் முன்னேறணும், உழைப்பால உயரணும், ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆனா சேம் நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம். ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே வந்துட்டு ஏமாற்றக்கூடிய நபர்களை நிறைய கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அது ஏமாந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமீபத்தில் கூட வந்து அகோரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அகோரி அப்படின்னு ஒருத்தர் அவரவே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஊர் பக்கம் எல்லா பக்கம் வந்து காசு வாங்குறாங்க, காசுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜோதிட சாஸ்திரம், வேதங்கள் இது எல்லாமே உண்மை. இன்ன வரைக்குமே நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம். இப்போ கூட ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சாங்கல்ல, தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, ஹோரைய சரியா பண்ணி சேவெல்லாம் பலி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் வெளியில் அஃபிஷியலாக வராது, வரவும் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சாஸ்திரன்றது உண்மை. அதனால தான் இன்ன வரைக்கும் இந்த தேதியில் மழை பெய்யும், இந்த இடத்துல இது விஷயம் நடக்குன்றது. இந்த வேதங்கள் படித்தவங்க, இந்த வேதத்தை போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க யாருமே இன்னைக்கு பிரபஞ்சத்தில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வேத சாஸ்திரத்துல எழுதி வச்சுட்டு அந்த பரம்பரை இருக்காங்கல்ல, அதுல எவனாவது ஒருத்தன் சொல்றது ஒரு 50% ஒரு 60% வேணா நடக்குமே தவிர, ஒரு கிளாஸ் போனேன், நான் படித்தேன், நான் அஸ்ட்ராலஜர், நான் ஜெம்மாலஜிஸ்ட், நான் இந்த மாதிரி பண்றேன்றது எல்லாமே ஃபேக். இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டில் 4 தலைமுறையாக இருக்கோம். என்னுடைய அப்பா காசியில் அகோரி. இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையும் எந்த இதுலையும் நான் பதிவு பண்ணதே கிடையாது. நாங்கள் முறையான விஸ்வகர்மா தான். எங்களோட மெயின் ப்ரொஃபஷனே மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், எல்லா கோயில்லையுமே மெயின் சன்னிதானத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய சிலைகள் எல்லாமே எங்களுடைய தாத்தா மூதாதையர்கள் செஞ்சு வச்ச விஷயங்கள் தான் எல்லாமே. ஞானம் இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் பிரபஞ்சத்தில் இன்னைக்கு கம்மியாயிட்டே வராங்க. ஸோ இந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு துறை தெய்வத்தை வச்சுக்கிட்டு நிறையா பேர் இன்னைக்கு ஏமாற்ற வேலை, 99% ஏமாற்று வேலையாக இருக்குது. அது எப்போ தெரியுமா தெரியும்? ஒரு ஆர்வத்தில் மொத்தமாக வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. எவனுக்கு நடக்காது, என்ன கேட்டு போனன்ற விஷயமே தெரியாது. ஒரு இந்த காணல் நீர் மாதிரி அந்த தெருவை தாண்டினதுக்கு அப்புறம் இவன் ஃப்ராடுன்ற ஒரு விஷயம் தெரியும். இந்த ஃப்ராடுன்றது எப்போ தெரியுமா தெரிய வரும்? அவனோட ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கிறப்ப பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான். அது இறை சக்தி கிடையாது. இறை சக்தி இருக்கிறவன் கெட்ட நேரம் இருந்தாலும் நல்ல நேரம் இருந்தாலும் தெய்வத்துக்கிட்டே இருப்பான். அவனை எந்த கிரகமும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய நபர்கள், வேதத்தை தப்பா பயன்படுத்துறவர்கள் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நிற்பாங்க. அதுக்கு மேல நிற்க முடியாது. அவங்களுடைய மரணம் மிக கொடூரமான முறையில் இருக்கும். ஸோ சாஸ்திர விதைகளை படித்த நபர்கள் இன்று மிக மிக குறைவு. சரியான நபர்கிட்ட நம்ம போகணும்னு வைங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்றேன், இதுவே ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க சொல்லிட்டீங்க, நான் எப்படா போய் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தையும் மூஞ்சியை பார்த்து ஸ்கேன் பண்ணி நான் தெரிய வைக்க முடியும்னு நீங்க கேட்பீங்கல்ல, பதில் அது கிடையாது. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல நேரம் தான் நல்ல ஜோசியரை பார்ப்பீங்க. நீங்க கண்டிப்பா குழியில தான் விழுகணும். கெட்ட நேரம் உங்களுக்கு இருக்குன்னா நல்லா இருக்கிற நேரத்துல கூட தப்பான கிரகத்தை கொடுத்து உங்களை போட்டு தெளிவாங்க. இட்ஸ் டிபெண்டிங் ஆன் இறைசக்தி, லக்கு. ஆசான ஜோதிடர்னு சொல்லி எல்லாருமே ஒரு நபரை ஆதி காலங்களில் வச்சிருந்தாங்க. ஆசான ஜோதிடர்னா அவரை கேட்காம எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவனாவது ஒருத்தன் ட்ரெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பேர் அங்கே போயிடுறது, இவனை மறந்துடுறது. இவன் தான் உழைச்சிருப்பான், இவன் தான் கஷ்டப்பட்டிருப்பான், இவன் குடும்ப ஜாதகம் பூரா இவனுக்கு தான் தெரியும். இவனை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எவனோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்கிறேன், அவன் எடுத்தோன்னே 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 30,000 கொடுன்ற மாதிரியே கான்ட்ரவர்ஷியாக வரும். காசு அனுப்பு வாங்கி காசு பேசவே மாட்டான், ஏமாந்துருவாங்க. நடக்காது, ஏன்னா உண்மை இல்லையே.
இந்த ஹைப்பு ஏறின இடம் ராக்கெட் மாதிரி புஸ்வான மாதிரி இறங்கிவிடும். இப்போ உங்களுடைய அப்பாவும் அகோரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? உங்களுக்கு எந்த வயசுல இருக்கும்போது அவர் அப்படி இல்லை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அகோரின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவனை சரணாகதி அடைஞ்சு அவனின்றி வேறில்லைன்னு சொல்றதுக்கு பேரு தான் அகோரியின் தத்துவம். அகோரி ஆகணும்னா அதுக்கு யாரோட அருள் தெரியுமா வேணும்? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சிவனோட அருள். சிவனோட அருள் கிடையாது, காளி தேவியோடைய அருள் வேணும். ஓம் நமோ வார்த்தாளி வார்த்தாளி வராமுகி வராமுகி அந்தே அந்தின்னே நமோ ருந்தே ருந்தின்னே நமோ மோகே மோகின்னே நமோ ஸ்தம்பே ஸ்தம்பின்னே நமோ சர்வதிஷ்ட பிரதிஷ்டானாம் ஜக் ஓம் வசி வசி ரும் புத்ராய பட் ஸ்வாஹா. இதுதான் வராகிய வரவழைக்கக்கூடிய டூல். இந்த மந்திரத்தை 1,00,000 ஆவாகனம் பண்ணா வராகி அம்மன் தான் அகோரிய கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அகோரிக்கு ஸ்தானமே கொடுப்பா. யார் கொடுக்குறா? சக்தி. சக்தின்றது வேற யாரும் இல்லை, சிவனுடைய மனைவி. நல்லா புரிஞ்சுக்கணும். பிணத்தை பாதுகாக்கிறது தான் சிவன், பிணமாக்குறது காளி. நல்லா புரிஞ்சுக்கணும். பிணத்தை பாதுகாக்கிற வெட்டியான் தான் சிவன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அழிச்சு பொணமாக்குறது காளி. காளி தேவியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரோட அகோரியாகவே ஆக முடியும். அகோரியுடைய தத்துவம் என்ன தெரியுமா? எந்த தோஷமாக இருந்தாலும், நல்லதே நடக்கலைன்னு இருந்தாலும், அடுத்த பிறவி எதுவுமே அவங்களுக்கு வரக்கூடாது, முக்தி கிடைக்கணும்னு இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சில டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேத முறைகள், இந்த ஞானத்தை அறியும் பொழுது காளி தேவி உபாசனம் செய்யப்பட்டு காளி தேவி காட்சியளித்தான் மட்டும்தான் அகோரியா ஆக முடியும் ஒரிஜினலா. நான் சொன்னேன் தெரியுமா ஆரம்பத்துல, நிறைய பேர் குறைஞ்சிக்கிட்டே வராங்கன்னு. இன்னைக்கு ஒரிஜினல் அகோரி யாருமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிச்ச இந்த அகோரி என்ற அர்த்தம் என்ன தத்துவம்னா, அடுத்த பிறவி இல்லாம அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் முக்தியை தரும். அவனுக்கு பிறவி வராது. அடுத்து அவன் செய்யப்பட்ட அத்தனை பாவங்களும் விலகும். ஜாதகத்துல எந்த தோஷமா இருந்தாலும் மறுபிறவி கொடுக்கக்கூடியது, அவனுக்கு அந்த உயிர் பிச்சை கொடுக்கக்கூடியது. இந்த 3க்கும் தத்துவம் யாருன்னா காளி தேவி உபாசனம் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய அப்பா முறையா குடும்ப வாழ்க்கையில இருந்து, நான் ஒரே பையன். அவர் எனக்கு 16-17 வயசு இருக்கும்போது தான் அங்கே போனார். இன்ன வரைக்கும் வரல. எனக்கு 29 வயசு ஆகுது. அங்கே தான் இருக்கார். இந்த பிணத்தை திங்கிறேன், எலும்பை திங்கிறேன், நான் பெரிய ஆளாயிருவேன், இதெல்லாம் ஃபேக். நாய் கூட தான் பிணத்தை திங்குது. நாயை பட்டையை போட்டு ருத்ராட்சத்தை போட்டு உட்கார வச்சிடலாமா? குரங்கு திங்கும் தெரியுமா? எலும்பை உட்கார வச்சிடலாமா? தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். இவங்க எல்லாருமே அகோரி, ஒரிஜினல் அகோரி வெளியே வரமாட்டாங்க. பணத்தோட பணமாக படுத்து கிடப்பான், எந்திரிச்சு வரமாட்டான், அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். இன்னைக்கு எவனா ஒருத்தையும் போய் சாம்பலை தின்னுட்டு எலும்பை தின்னுட்டு அது சரி இது சரின்றதெல்லாம் கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு வேணா தத்துவமாக இருக்கலாமே தவிர, எவ்வாறாக ஏறுகிறீர்களோ அவ்வாறாக இறங்கி விடுவீர்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் உங்க அப்பாவை மறுபடியும் பார்க்கவே இல்லையா? நான் அவரை பார்த்து கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. அவர் வரவே இல்லை, குடும்பத்துல எந்த ஒரு தொடர்புமே. சன்னியாசியாக போறேன்னு தான் சொன்னாரு. இன்ன வரைக்கும் நான் அவரை பார்க்கல. வீட்டுல இருந்து யாரு கூட அவர் இருக்காரான்னு கூட தெரியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம், தர்மம், சத்தியம், ஒழுக்க முறைகள் நிறைய பேர் இன்னமும் பிரபஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த மீடியா கவர் பண்ணாது. யாரு கான்ட்ரவர்சியா இருக்குமோ, எவனை ஹைப்பா பேசினா அந்த கண்டென்ட் கிடைக்குமோ, அவனை ஏத்தி விடுறதுல பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட ஞானமே இல்லையே. ஏத்தன மாதிரி இறங்கும் போது திரும்பவும் கான்ட்ரவர்சியான ஸ்பீச் கொடுத்துட்டு மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கும் பொழுது ஒருத்தரை தூக்கி விடுது, அதுக்காக தான் எல்லாம் பின்னாடி போகுது, கண்டென்ட்காக பின்னாடி போகுதுங்கிறத தாண்டி ஒருத்தங்களுடைய முகத்தையும் வெளியே காமிக்குது இல்லையா? பிகாஸ் அது காமிச்சதுனால தான் தெரிஞ்சது. அப்படி இல்லாம ஒரு மறைமுகமாவே இருந்திருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்க இல்ல. அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு கலியுகத்துல இருக்கோம். கலியுகத்துடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தனை அடிச்சுட்டு சாகணும், தன்னோட குழந்தையவே பாலியல் வன்கொடுமை செய்யணும், ஒருத்தனை கொன்னு சாப்பிடணும், பண ஏமாற்றம், மோசடி, துரோகம், வஞ்சகம். இதுதான் கலியுகத்தில் நடக்க போறது. இதில் கடவுள் அனுமதிக்க மாட்டார், அனுகிரகம் செய்ய மாட்டார். நல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் கலியுகம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நீங்க கடவுளை எங்க போய் தேடுவீங்க? நீங்க நல்லவனா இருந்துட்டு போறதே சால சிறந்தது, எவனுக்கும் கெடுதல் பண்ணாம எதுவுமே செய்யாம. அப்ப கலியுகத்துல நீங்க நல்லவனை தேடுறது கஷ்டம், இறைவனை தேடுறது அதை விட பெரிய கஷ்டம். அதனால நல்ல ஜோசியர், அஸ்ட்ராலஜர், ஜெமாலஜிஸ்ட் வாழ்ந்த இந்த பூமியில இன்னைக்கு மிக மிக குறைவாக ஒவ்வொரு மனிதர்களும் கலியுகத்துல காணாம போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கலியுகத்துல எவனையும் மாற்ற முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கான காலகட்டமாக இது உள்ளது. ஆனா தர்மம் ஒரு நாள் வெல்லும். முருகன் நிச்சயமான முறையில் அவதரிப்பார்.
சிறப்பு. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி என்ன ராசிக்கு என்ன கற்கள் போடணும், யார் மேலே வர என்ன கற்கள் போடணுங்கிறதுக்கு முன்னாடி எங்கே நாங்கள் போயிட்டு உண்மையான ஜோதிடர் இருக்காங்க அப்படிங்கிறதான் தேடணும் போலயே. எப்படி நாங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறது? இல்லை மேம், ஆக்சுவலி நல்ல பாயிண்ட். இப்போ என்கிட்டலாம் ஒரு பொண்ணு வரா, ஜாதகம் பார்க்கானே, கவர்மெண்ட் ஜாப் இல்லைனே, குழந்தை இல்லைனே. இப்போ நேற்றுலாம் வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக அவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியமே கிடையாது. ஐவி ட்ரீட்மெண்ட் டாக்டர், அவங்களால 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. யதார்த்தமாக ஜாதகம் பார்க்க வராங்க, உங்களுக்கு 46 வயசு ஆகுது, குழந்தை இல்லை, நீங்கள் ஒரு டாக்டர், உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, இவ்வளவு விளக்கம் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த சத்தியம், அந்த தர்மத்தின் அடிப்படையில் இவ்வளவு டேட்டா சொல்ல முடியுமா? ஏங்க, ஒரு ரிப்போர்ட் நான் கொடுக்கணும்னா கூட பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்லாம் எடுத்து தாங்க நான் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு தாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் என்னங்க ஒரு ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குன்னு பார்த்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டேன், உங்களால் குழந்தைய வரம் கொடுக்க முடியுமா? முருகனால முடியாத விஷயமே எனக்கு கிடையாது. முந்தா நேற்று பையன் 7:30 மணிக்கு ஆம்பளை பிள்ளை. நாளைக்கு இது அஃபிஷியலாக கவர் பண்ணுறதுக்கான ஒரு டீம் அங்கே போகிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவனோட டேட்டா சொல்கிறாங்கல்ல, ஃபியூச்சர் டு பாஸ்ட், இந்த டேட்டா சொல்லக்கூடிய தத்துவம் இருக்குல்ல, அது உண்மையாக இருந்தால் அவனால் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு அவன் வேதம் படிச்சிருக்கணும். சும்மா ஸ்கூலில் போய் அஸ்ட்ராலஜி புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து ஜாதகம் சொன்னாலும் அது வேலை நடக்காது. முன்னோர்கள் பிராமணாட்கள் வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அவன் நாவில் சனியும் செவ்வாயும் குடியிருந்து வாக்குப்பளிதம் கொடுப்பார்கள். அப்போ ஒரு ஜாதகம் யாராக வேணா இருக்கட்டும், 100 பேரை சந்திங்க, அதில் 5 பேர் நல்லவங்களா நிச்சயமாக இருப்பாங்க. அந்த 5 பேர் இவங்க சொன்ன விஷயத்தில், இவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்வுகளை அவங்க சொல்லியிருப்பாங்க, கெட்ட நிகழ்வுகளும் சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களால ஃபியூச்சரை கணிக்க முடியும். அவன் மட்டுமே பணத்தின் நோக்கத்திற்காக வேலை செய்யாதவன். எடுத்தவொடனே எல்லாருமே இன்னைக்கு தெருக்கு 10 ஜோசியர், 10 அஸ்ட்ராலஜர், என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தர்மம் அழிஞ்சு போயிருமோ, நல்லது நடக்காதோன்ற ஒரு எமோஷ்னலாகவும் ஆக முடியுது. இது என்னதான் நடக்குதுன்ற ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் பிரெயினில் ஓடிக்கிட்டே இருக்கு என் சைடு இருந்து பார்க்கும் பொழுது. ஆனால் கலியுகத்தில் நம்ம என்ன புஷ் பண்ணாலும் கெடுதல் தான் அதிகமாக நடக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க என்ன சங்கல்பம் பண்ணணும்னா, நான் நல்லவனா இருப்பேன், என் உழைச்ச ஊதியத்தை நான் பெறுவேன், என் டேலண்ட்டுக்கான வருமானம் எனக்கு கிடைக்கும், யாரையும் ஏமாத்த நான் வரல, யாரையும் துரோகம் பண்ண வரல, என் உழைச்சதுக்கான லாபத்தை என் இறைவன் கொடுப்பான். அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்ம மரணிச்சா மட்டும் போதுமானது. உங்களுக்கான லக் உங்களை வந்து சேரும். நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல மனிதர்களை சந்திப்பீர்கள். கூட எல்லாமே பேசுறீங்க, எல்லாம் ஓகே. உங்ககிட்டயே வந்துட்டு ஜிம்மாலஜிஸ்டா நீங்க இருக்கீங்கும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயம், ஆஸ்ட்ராலஜர், அது இல்லாமல் ஹோமம் எல்லாம் சொல்றீங்க. அப்போ உங்ககிட்ட காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? இல்லை மேம், நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ இந்த குழந்தை வரம் சொல்கிறேன் இல்லை, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்கு இவங்க 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கிடையாது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்கள தன்னைத்தானே இன்ஜெக்ஷன் படுத்தி அவ்வளோ ட்ரீட்மெண்ட். நம்மக்கிட்ட என்ன பண்ணாங்க, 9 பிராமணால் ஒரு நாள் ஃபுல்லாக ஹோமம் பண்ணோம், 200 பேருக்கு சாப்பாடு போட்டோம். அவங்க செலவு பண்ண காஸ்ட் 1,20,000 ரூபா. இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான், உண்மை இருக்கிறவன் சொல்லுவான். இந்த 1,20,000 ரூபா செலவு பண்ணதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு அவங்க கையில் குழந்தை. அதுக்காக நான் 1 லட்சம் செலவு பண்ணணுமா? கிடையாது. இருக்கிறவங்க செலவு பண்ணுங்க, இல்லாதவங்க ஜாதகம் பாருங்க. ஏதாவது இறை அனுகிரகம் உள்ள கோயிலுக்கு அனுப்புகிறோம். நீ 100 பாவத்தை சேர்த்துட்டு வருவ, ஒரே மாத்திரையில் சரியாகணும்னா எப்படி ஆகும்? அதெல்லாம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அக்னியில் மட்டும்தான் செஞ்ச பாவத்திற்கான தோஷத்திற்கான தீர்வு கிடைச்சி தீரும். அக்னி சங்கல்பம் பண்ணாமல் கிடைக்காது. அப்போ ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வராங்க, கஷ்டப்படுறாங்க, கிட்ட ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் கோயில் பரிகாரம் சொல்லுவேன். இறை அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள். ஐயா, நான் ஃபினான்ஸில் ஸ்டேபிளாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் கொடுங்க, நடக்கவே மாட்டேது. ஃபினான்ஸ் ரீதியான விஷயத்துக்கு என்ன பண்ண முடியுன்றதை சொல்லுவோம். அதை நியாயமாக தர்மமாக செய்கிறதுனால தான் 4 தலைமுறையாக உட்காந்துருக்கோம். ஏமாத்துறாரு இருந்தால் 4 நாளில் காணா போயிருவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் நாட் ஃபார் மணி. கர்மா பணத்தை தீர்மானிக்காது, புண்ணியத்தின் அடிப்படையில் மட்டும் தீர்மானிக்கும். மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுறோம், அதுக்கான கூலி என் அப்பன் முருகன் தருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிறப்பு. நிறைய தெளிவான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.